ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீ வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு கடைசியில் வெளியில் போகிற பள்ளியை பிடிச்சி இவனோட சீல்டுக்குள்ளே விட்ட மாதிரி நம்ம ஹீரோவை வம்பிழுத்து நம்ம ஹீரோ இருக்கிற பள்ளியெல்லாம் கூப்பிட்டு அவங்கள பேரியரை அட்டாக் பண்ண விட்டுருப்பான். அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருப்பானுங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கோம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அங்கே நிறைய பள்ளி வந்திருக்கும். அந்த பள்ளியெல்லாம் சேர்ந்து அவனுக்கு உருவாக்கின அந்த பேரியரை நோக்கி வேகமாக அடித்து உடைக்க பார்க்கும். அப்படி ட்ரை பண்ணதில் அந்த பள்ளிங்களாம் சேர்ந்து அந்த பேரியரை உடச்சிரும். அதை பார்த்துட்டு இந்த டாஜுன்றவன் என்ன பண்ணுற, சீக்கிரமாக ஒரு புது பேரியரை உருவாக்கு அப்படி கத்திட்டு திரும்புவான். அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை ஏற்கனவே ஒரு பள்ளி குத்திருக்கும், வயிற்றுல குத்தி முதுகு வழியாக வாழை வெளியே எடுத்திருக்கோம். அந்த பொண்ணு சாகும்போது இவனை அப்படி திரும்பி பார்த்து அழுதுகிட்டே இருப்பா, என்னை காப்பாற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பயந்து போய் கீழே உட்காந்துருவான். இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் துள்ளிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வந்தான் பார்த்தீங்களா, அவனையும் ஒரு பள்ளி வாயால் கவி தூக்கிட்டு போவோம். அவன் சத்தம் போடக்கூடாதுன்னு வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருப்பான். பயந்து போய் அப்படியே ஜுராசிக் பார்க்கில் டீரெக்ஸ் டைனாசரை பார்த்த மாதிரி பயந்து போய் வீதியில் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ராட்சச பள்ளி அவனை அப்படி கடிச்சு முழுங்கிட்டு இருக்கும். அவன் அப்படியே அவனை முழுங்கிட்டு இருக்கும்போது இவனை பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் வாயை போத்திக்கிட்டு சத்தம் போடக்கூடாது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது நம்ம ஹீரோ மரத்து மேலே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்று, நான் தப்பாக பேசிட்டேன், எல்லாமே தப்பு தான், நான் தப்பு தான், ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உடனே அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்டா, டூ இட், யூ கேன் டூ இட், பெஸ்ட் ஆஃப் லக், குட் லக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பா, என்னடா என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பள்ளிங்களாம் ஒன்றா சேர்ந்து அவன் மேலே குதித்து அவனை கட்டிச்சு கோதறி அவனை கொன்னுருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஹண்டிங் ஸ்கில்லை விட என் உடம்புக்குள்ள இந்த ஈவில் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பான். அதானே நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். குறுக்க வந்து வம்பிழுத்தா வேற என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ, எல்லாரு கதையும் முடிச்சு விட்டு ஹெல்ப் ஃபயர் மூலமாக அங்கே இருக்க பள்ளி எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டு எரிச்சு விட்ருவான். அங்கே இருக்க பள்ளி எல்லாத்தையுமே கொன்னதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஆத்மா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உறிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாகி, இந்த சிஸ்டம் கயா சிஸ்டம், நீங்கள் ஹண்டர்ஸ்க்கு எதிராக இதை யூஸ் பண்ண முடியாது, அவங்களோட ஆத்மாவை உரிய முடியாது அப்படின்னு சிஸ்டம் பார்க்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னது கயா சிஸ்டமா, இது இந்த பிளேயர்ஸோட ஆத்மாவை உறிஞ்ச விடாமல் தடுக்குதா, அப்படின்னா அந்த கயா சிஸ்டம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பள்ளிகளோட அந்த ஆத்மா எல்லாத்தையுமே உறிஞ்சு தள்ளிட்டு மானாக்கர்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சரி இங்கேருந்து போயிட்டு இன்னொரு நாள் வருவோம் அப்படியே கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். சேவலா தான் சமைச்சு கொடுத்துட்டு இருப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது சேவலா ஹண்டிங்கில் எப்படி போச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. நல்லா போச்சு, உனக்கு கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்காங்க கேட்கும்போது அவங்களும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து ஹண்டிங் பண்ணிகிட்டே இருக்காதீங்க கேங், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் உடம்பு வற்புறுத்தாதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோனி, ஆமாம் நீங்கள் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனீங்கல்ல, நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அங்கே டேஞ்சர் ஹண்டர்ஸ்னு யாரோ சுற்றுறாங்களாமா, அவங்க ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குறாங்களாம், நீங்கள் கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ரூமர்ஸ் கிளம்புதா, அப்படின்னா அவங்க என்னை பற்றி தான் சொல்கிறாங்களா, நான் தானே அந்த ஆண்ட்ரை கில்டை சேர்ந்த எல்லாத்தையுமே கொன்னேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே, அந்த பள்ளிங்க தானே அது எல்லாத்தையுமே கொண்டுச்சு, அப்படின்னா ஏன் மேலே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்கும்போது அப்படின்னா கண்டிப்பாக வேறு யாராவது தான் இருப்பாங்க, டேஞ்சர் ஹண்டர்ஸ்னால் அது நானாக இருக்காது, அப்படின்னா டேஞ்சர் ஹண்டர்ஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போய் அவனோட ஹெல்ப் ஃபயரை யூஸ் பண்ணி அதே மாதிரி நிறையா பள்ளி எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுறான். அப்படி எல்லாத்தையுமே கொளுத்தி கொண்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போது லெவலப் ஆகி தேர்ட் அவைக்கனிங் ஆகி லெவல் 20க்கு போயிட்டான். 20வது லெவலுக்கு போனோன்னே நம்ம ஹீரோட மேஜிக் மானா பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் உலகம் அதுக்குள்ளே இருந்த அந்த பவர்லாம் சீல் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோக்கு பவர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஹெல்ப் ஃபயர் யூஸ் பண்ணா பார்த்தீங்களா, அதோட பவரை இப்போ யூஸ் பண்ணுறான். முன்னாடி யூஸ் பண்ணதை விட அந்த ஹெல்ப் ஃபயர் ரொம்ப பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா அந்த சீல் கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது, என்னோட பவர் வெளியே வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பள்ளிகள்லாம் கொண்டா பார்த்தீங்களா அந்த மேஜிக் ஸ்டோன்லாம் இருக்கும். அப்படின்னா நான் அந்த மேஜிக் ஸ்டோன் எடுக்கலாமா அப்படின்னு அந்த மேஜிக் ஸ்டோன் எடுக்க இப்போ நம்ம ஹீரோ தேர்ட் அவைக்கனிங் ஆனால புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்குது. அது என்ன ஸ்கில்னா, இப்போ அந்த டீமன்ஸ் மான்சஸ் எல்லாத்தையுமே கொண்டா நம்ம ஹீரோக்கு மேஜிக் ஸ்டோன் தான் கிடைக்கும், டீமன் பவர் கிடைக்காது. இப்போ என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னா இந்த மேஜிக் ஸ்டோன்ல இருந்து நம்ம ஹீரோ அப்படியே டீமன் பவரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த ஸ்கில்லாம் கிடைச்சோன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்டோன்லாம் எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல, நான் நினச்சதை விட இதில் டீமன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இதை அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் டீமன் பவராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை வச்சுக்குவான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு சட்டையெல்லாம் கழட்டி இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க.
பவர் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வானத்தில் போயிட்டு வேற என்னென்ன இருக்கு, அந்த ராட்சச பள்ளியோட பாஸை நான் இங்கெங்கேயும் பார்க்கவே இல்லையே, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி வானத்துக்கு மேலே நின்று அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். அங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ரத்தம் கேட்க ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். அந்த வாய்ஸை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. முதல்ல வரும்போது அந்த டைசுன்ற ஒருத்தன் அவனோட டீம்ல என்ன சண்டை போட கூப்பிட்டானே, அவனோட சத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் போய் பார்த்தா அங்கே 2 பேரும் இவனை அடிச்சு ரொம்ப காயமாக்கியிருக்காங்க. அதில் அந்த சிவப்பு முடி சொல்லிட்டு இருக்கான், யாரா அவன் இவனை டக்குன்னு அடிச்சு போட்டலான்னு பார்த்தா எரும மாடு கணக்காக இருக்கான், ரொம்ப டஃப் கொடுக்குறானடா அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்க இன்னொருத்தனும் ஆமாண்டா இவன் ரொம்ப டஃப் கொடுக்குறான், இவனை சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, பார்த்தா ஏதோ நார்மலாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா தலையில் ஒருத்தன் கச்சி கட்டி வெளியே என்ன சேர்த்துக்கங்கன்னு ஒரு டீமாக போயிருப்பான். அவனை இங்கே அடித்து படுக்க போட்டுருப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவன் அந்த பையன் தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அவன் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோவை டீமில் கூப்பிட்டானே அந்த டைஸோ, ஏன்டா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, நாங்கள் உங்கள் டீமில் தானே வந்து சண்டை போட வந்தோம், உங்கள் டீம் ஆளுக்களே எப்படி அடிப்பீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கோவமாக கத்திட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அந்த சிவப்பு முடியும் அவனும் டேய் ஏன்டா கத்துற, காது வலிக்கிறா, கொஞ்சம் மெதுவாக பேசுடா, இப்படி கத்திட்டு இருந்தா அந்த ராட்சச பலிகளாம் இங்கே வந்துடும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே டைஸும் துரோகிகளா, இப்படி கூட சேர்ந்து சண்டை போடுறவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைஸு கத்தும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ இதுதான் விஷயமா அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிவப்பு முடி இருக்கான் பாருங்க, கத்தாத தான் கேட்க மாட்டியா, இரு அவன் வாயிலே வெட்டுறேன் அப்படின்னு நம்ம பறந்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான் பாருங்க. குறுக்க டைஸோ அவனோட சீலில் வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் இவனடா செமையாக கடுப்பேற்றுறான், டே அடி வாங்கி சாக மாட்டியா, 2வது அவைக்கனிங் வச்சுட்டு இந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சீலில் வச்சுட்டு தடுத்து நின்றுட்டு என்ன அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியும் நினச்சிங்களா, நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டிட்டு இருப்பான். அப்புறமா இதை பார்த்துட்டு டேய் நீ செகண்ட் அவைக்கனிங் தாண்டா பண்ணியிருக்க, நீ எல்லாம் எங்களை கொல்ல முடியாது தெரியுமில்ல அப்படின்னு சிவப்பு முடி அவன் கொல்றதுக்காக அந்த வெப்பனை நக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோ அப்படின்னா இவங்க தான் அந்த டேஞ்சர் ஹண்டர்ஸா, நல்ல வேலை நான் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும்போது அந்த டைஸோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட்ட ரொம்ப நல்லபடியாக நல்லவ மாதிரி பேசிட்டு இருப்பான், ரொம்ப நல்லவனாச்சு, சரி இவனை காப்பாற்றலாமா வேண்டாமா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த சிவப்பு முடி அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது குறுக்க நம்ம ஹீரோ வந்து நின்றுவான். அப்போ அந்த 2 கோடரை வச்சிருப்பான், அந்த கையில் வச்சிருக்கான் பார்த்தீங்களா சிவப்பு முடி, அந்த கோடரையை பார்த்தோன்னே அதில் டீமன் எனர்ஜி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது டீமன் எனர்ஜியா, இவனுக்கிட்ட எப்படி இந்த டீமன் எனர்ஜி இருக்குது, டேய் நீங்கள் யார்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டனே. அதை கேட்டானுங்க இவன் யாரா திடீர்னு உள்ளே வந்து சாவறதுக்கு தலையை கொடுக்குறான், ஆடா வந்து தலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே டைஸு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவர் கேங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த சிவப்பு முடி டேய் நான் அவங்கள தான் கொள்றதா இருந்தோம், எங்களோட கோட்டா இன்னைக்கு அவனுங்க தான், நீயா குறுக்க வந்து சாக போறியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வருவான். நம்ம ஹீரோவும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அப்படி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அந்த டைஸு கேங்கு பார்த்துங்க அப்படின்னு கத்துவானா. இங்கே பார்த்தா அந்த சிவப்பு முடி பறந்து வந்து அந்த கோடரை வச்சு அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. கிட்ட வந்தோடனே நம்ம ஹீரோ அவன் செவ்வுலேயே ஓங்கி ஓங்கி ஒரு அப்பு விடுவா பாருங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி உள்ளவன் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சதுல பின்னாடி போய் விழுந்துருவான். அப்படியே நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு பலாறு இன்னொரு அப்பு அடிச்சோட அதை பார்த்து டைஸு என்ன இவர் இப்படி அப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டாருன்னு கன்னத்திலேயே ஓங்கி ஓங்கி அப்பிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு பின்னாடி இல்லவன் டேய் என்ன திமிர் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்வாடை வச்சுட்டு பறந்து வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே லெஃப்ட் கை நீட்டி பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிவின் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு பாருங்க. அடிச்ச அடியில் அவன் பறந்து போய் விழுந்துருவான். இந்த பக்கம் பார்த்தா அவன் கீழே விழுந்து கிடப்பான்ல அந்த சிவப்பு முடி, அவன் முடியை பிடிச்சி தூக்கி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, எப்படிடா அவனுக்கு அந்த டீமனிக் பவர் இருக்க அந்த வெப்பன் கிடச்சிது அப்படின்னு முடியை பிடிச்சி மறுபடியும் தரையோடு சேர்த்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் மாக்கன் அடிச்சான் பாருங்க, அதே ஸ்டைலு. இந்த ஸ்டைல் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் போல இருக்கு, குடுமி பிடி ஸ்டைல். அந்த குடுமையை பிடிச்சி தரையில் அடிச்சுட்டு கேட்டதுக்கு அவன் அதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ இங்கே பாரு, இதே மாதிரி உன்கிட்ட ஒழுங்காக கேட்க மாட்டேன், மறுபடியும் நான் கேட்டால் ரொம்ப கொடூரமாக கேட்பேன், புரியுதா, ஒழுங்காக சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே இல்லைங்க நான் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி அந்த மஞ்சள் மாக்கான்ட்ட ஒரு டீமன் குதிரையை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நெத்திக்கண் இருக்க அந்த குதிரையை கொண்டு வந்து அவனை பயமுடுத்திடுவார் நம்ம ஹீரோ. அவனை பயமுடுத்திட்டு இப்போ சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அது கில்டு மாஸ்டர் தான் அதை கொடுத்தாரு, அந்த வெப்பன் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு பயத்தில் உழைருவான். அதை பார்த்துட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் டேய் மூடுறா வாய மூடுறா, அவனுக்கு என்ன பைத்தியம் கீத்து முடிச்சிச்சா, மூளை குழம்பிடுச்சாடா, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை பார்த்து கத்திட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ அதை பார்த்து கடுப்பாயி டேய் நான் இவன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் பொத்திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அவர் பவர் யூஸ் பண்ணி அவனை அடித்து பறக்க விட்ருவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ இவன்கிட்ட
கில்டா ஆமாம் உன்னோட கில்டு பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டவன் அதுவா ஆண்ட்ரே கில்டு அந்த கில்டோட பேர் ஆண்ட்ரே கில்டு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ ஆண்ட்ரே கில்டு சரி அந்த கில்டு மாஸ்டர் எப்படி இந்த மாதிரி டீமனிக் பவர் வந்துட்டு கொடுத்தாரு அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் அதுவா அவர் ஒரு சடங்கு செஞ்சார் அந்த சடங்கு மூலமாக தான் இந்த மாதிரி டீமன் பவர் கிடைச்சது உடனே அவர் எங்ககிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் திருப்பி என்னை கேட்க வைக்காத ஒழுங்காக சொல்லிடு அது என்ன சடங்கு எப்போ செஞ்சான் எப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் சங்க பிடிச்சி கேட்டோன்னே அதுவா அது அப்படி சொல்ல வரும்போதே அவன் மூக்குலேருந்து ரத்தம் வந்து வாயிலேருந்து அப்படி நுர தள்ளி கண்ணெல்லாம் விதி பிழுங்கி அப்படியே செத்து போயிடுவான் ரத்தம் காக்கி செத்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அந்த சடங்கை பற்றி சொன்னால் சாகிற மாதிரி அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு இவனை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க அதுதான் சடங்கை பற்றி சொன்னோன்னா உடனே கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அந்த டைஸும் நம்ம ஹீரோ பார்த்து கேங்பூ நீங்கள் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தலையில் கச்சி கட்டியிருக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுருப்போம் அப்போ அந்த டைஸும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்கள் ஹீரோங்க இருந்திருப்பீங்கன்னு நினச்சேன் இப்போ நல்ல லெவலப் ஆகிட்டீங்க போல இருக்கு சூப்பருங்க நீங்கள் இங்கே வந்து காப்பாற்றிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுத்து பாராட்டிட்டு இருப்பான் நீங்கள் வேற லெவலுங்க இந்த ஆண்ட்ரே கில்டை சேர்ந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க இவனுங்க கில்டுலேயே டேஞ்சர் ஹண்டர்ஸ் வச்சுருக்காங்களா இதை பற்றி நான் உடனே வெளியே இருக்க எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும் அவங்க எல்லாத்தையுமே நான் எச்சரிச்சு ஆகணும் எல்லா கண்டர்ஸும் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இதை பற்றி நான் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு இருப்பான் உடனே நம்பிக்கிற அவங்ககிட்ட இங்கே பாரு இங்கே நடந்தது எதை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லாத அந்த ஆண்ட்ரே கில்டு அதுதானே அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ அந்த டைஸுக்கிட்ட சொன்ன உடனே அந்த டைஸு என்ன பண்ணுவான் பட்டார்னு முட்டி போட்டுருவான் முட்டி போட்டோன்னு நம்ம ஹீரோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைஸு நம்ம ஹீரோ பார்த்து இங்கே பாருங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நீங்கள் உங்களோட வழியில் என்னை சேர்த்துக்கங்க உங்களோட அடிமை நான் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் கேட்பேன் அந்த டேஞ்சர் ஹண்டர்ஸை நீங்கள் உங்கள் கையால் போட்டு தள்ளீங்க பார்த்தீங்களா அதை பார்த்து நான் மெய் சிலுத்துட்டேன் நான் உங்களை லவ் பண்ணுறேங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்கள் கூடயே இருக்கேன் நீங்களே எல்லாமே பார்த்துக்கங்க நான் உங்கள் அடிமை உய் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் தூங்கும்போது பாயாகவும் ஏங்கும்போது தாயாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அடிமையாகவே சேர்ந்துக்கிட்டான் அப்போ நம்ம ஹீரோ இவனை பார்க்கும்போது நரகத்தில் இருக்கிற பல்லாக்கு மாதிரியே இருக்கான் அவனை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது இதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இன்னும் எவ்வளோ சம்பவம் பண்ண போகிறாங்க போக போக எவ்வளோ ஃபன்னாக இருக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க